If A equal to set of all 3, 5, 7, 9, 11, B equal to set of all 7, 9, 11, 13, C equal to some number, D equal to some number, find A intersection B. Just A intersection B தான் வேணும். இங்கே பக்கத்துலேயே இருக்குது, இப்படியே பார்த்து எழுதிக்கலாம். A intersection B அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்ற செட்லேயும் பின்ற செட்லேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ், ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ், சேம் எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகும்ல, ஏல இருக்கிற நம்பர்ஸே பிலையும் ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எதுவோ அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் தனியாக இன்னொரு தடவை எடுத்து எழுதுகிறேன். ஏனா 3, 5, 7, 9, 11. B is equal to 7, 9, 11, 13. இப்போ என்னென்ன நம்பர்ஸ் வந்து ஏ அண்ட் பிக்கு காமனாக இருக்குது? 7, 9, 11. இவ்வளோதான், இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அவர் ஆன்சர் இஸ் செட் ஆஃப் ஆல் 7, 9 and 11. அடுத்து B இன்டர்செக்ட் C. இப்போ பின்ற செட்டில் 7, 9, 11, 13 4 நம்பர்ஸ் இருக்குது. சியில் இந்த நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு தேவை B இன்டர்செக்ட் C. பிக்கும் சிக்கும் எந்தெந்த நம்பர்ஸ் காமனாக இருக்குன்றதை பார்க்கலாம். நம்பர்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக சொல்லணும். ஸோ 11 and 13 தான் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ B இன்டர்செக்ட் C இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 11 and 13. அடுத்து A இன்டர்செக்ட் C இன்டர்செக்ட் D. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல குரூப் பண்ணிக்கலாம். இப்போ A இன்டர்செக்ட் C இன்டர்செக்ட் Dன்றத முதல்ல A இன்டர்செக்ட் C கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து அந்த செட்லேருந்து அந்த செட்டோட Dயை கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இப்போ 3 செட்லேயும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை எடுத்து எழுதிக்கிறேன். A ஈக்குவல் டு 3, 5, 7, 9, 11. ஓகே, இப்போ A இன்டர்செக்ட் C தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கும் சிக்கும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது? 11 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ A இன்டர்செக்ட் C இஸ் ஈக்குவல் டு 11. அடுத்து இந்த செட்டோட Dயை கம்பேர் பண்ணணும். A இன்டர்செக்ட் C இன்டர்செக்ட் D. இப்போ இதோட இந்த Dயை கம்பேர் பண்ணுங்கள். ஏதாவது எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கா இது ரெண்டுத்துக்கும் நடுவில்? இல்லை. ஸோ நோ எலிமெண்ட்ஸ் இன் காமன் ஃபார் போத் த செட்ஸ். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இதுக்கும் நடுவில் காமன் எலிமெண்ட்ஸ் இல்லை. தட் இஸ் அன் எம்டி செட் பை. அடுத்து A இன்டர்செக்ட் C. அவ்வளோதான். ஏல இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு செட்டுக்கும் காமனான எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 11 மட்டும்தான் இருக்குது. சிங்கிள்டன் 11. அடுத்து B இன்டர்செக்ட் D. பியில் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது, டியில் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த B இன்டர்செக்ஷன் Dனா B அண்ட் Dக்கு நடுவில் காமனான எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். காமனாக எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? சேம் எலிமெண்ட்ஸ் எதுலேயும் ரிப்பீட் ஆகிருக்கா? இல்லை. ஸோ B இன்டர்செக்ட் D இஸ் ஈக்குவல் டு எம்டி, தட் இஸ் 5. காமனாக எலிமெண்ட்ஸே இல்லை. அடுத்து A இன்டர்செக்ட் B யூனியன் C. இதில் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? B யூனியன் C கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கடுத்து அந்த செட்டோட A இன்டர்செக்ட் B யூனியன் Cயை கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ ஏபிசின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை எழுதிக்கலாம். இப்போ B யூனியன் C தானே ஃபஸ்ட்டு. இப்போ B யூனியன் C இல்லைனா பிலையும் சிலையும் இருக்கிற எலிமெண்ட்ஸை குரூப் பண்ணி எழுதணும். காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒரு தடவை மட்டும் எழுதணும். இப்போ 11 and 13 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ ஒரு தடவை மட்டும் எழுதணும். B யூனியன் C. ஃபஸ்ட்டு பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். அடுத்து சியில் இருக்க எலிமெண்ட்ஸ் 11 and 13 ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஸோ அதில் விட்டுட்டு எழுதியிருக்கேன். ஸோ B யூனியன் C ஈக்குவல் டு திஸ். அடுத்து A இன்டர்செக்ட் B யூனியன் C. இப்போது ஏயோட B யூனியன் Cயை கம்பேர் பண்ணணும். A இந்த இருக்குது, இதோட B யூனியன் Cயை கம்பேர் பண்ணணும். இதை இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது? 7, 7, 9, 9, 11, 11. வேறு எந்த எலிமெண்ட்ஸும் ரெண்டுத்துக்கும் காமனாக இல்லை. ஸோ அப்போது A இன்டர்செக்ட் B யூனியன் C ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 7, 9, 11. அவ்வளோதான். அடுத்து A இன்டர்செக்ட் D. ஸோ ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் டியில் இருக்க எலிமெண்ட்ஸை தனித்தனியாக எடுத்து எழுதிடலாம். ரெண்டுக்கும் காமனாக எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ A இன்டர்செக்ட் D இஸ் ஈக்குவல் டு எம்டி செட், தட் இஸ் 5.
அடுத்து A இன்டர்செக்ட் B யூனியன் D. இப்போ இதில் என்ன பண்ணணும், B யூனியன் Dயை கண்டுபிடிச்சணும். அதுக்கடுத்து A இன்டர்செக்ட் B யூனியன் D போடணும். இப்போ முதல்ல ABDயில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை எடுத்து எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு B யூனியன் D சொன்னேன். இப்போ பிக்கும் டிக்கும் நடுவில் ஏதாவது எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கா? இல்லை. ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதிட வேண்டியதான். 7, 9, 11, 13, 15 and 17. அடுத்து A இன்டர்செக்ட் போடணும். ஏயோட கம்பேர் பண்ணி இந்த செட்டை கம்பேர் பண்ணி எழுதணும். ஏக்கும் இந்த செட்டுக்கும் நடுவில் காமனான எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது? இதுக்கும் 7, 9, 11 இதுதான். ஸோ ஆன்சர் இஸ் 7, 9 and 11. இதில் ஏபிசின்ற செட்டை எடுத்து எழுதிப்போம். ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ட் B, அடுத்து B யூனியன் C கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கடுத்து இந்த இன்டர்செக்டை போடணும். A இன்டர்செக்ட் B. ஏக்கும் பிக்கும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது? 7, 9, 11. அடுத்து B யூனியன் C. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இதில் 11 and 13 ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ அது ஒரு தடவை மட்டும் எழுதினா போதும். ஸோ குரூப் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து இந்த ரெண்டு செட் இருக்குல்ல, அதாவது A இன்டர்செக்ட் B, B யூனியன் C, இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது காமனான எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் காமனான எலிமெண்ட்ஸ் இந்த 3 எலிமெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 7, 9, 11. அடுத்து A யூனியன் D இன்டர்செக்ஷன் B யூனியன் C. இப்போ 4 செட்டுமே வேணும். எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A யூனியன் D பார்க்கணும். ஏயில் இருக்க எலிமெண்ட்ஸையும் டியில் இருக்கிற எலிமெண்ட்ஸையும் குரூப் பண்ணணும், சேர்த்து எழுதணும். இப்போ ரெண்டுத்துக்கும் ஏதாவது காமனாக எலிமெண்ட்ஸ் இருக்கா? ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லை. அப்போ இந்த எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். இதான் A யூனியன் D. அடுத்து B யூனியன் C. இதில் இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு தடவை மட்டும் எழுதணும். மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதிடணும். இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? A யூனியன் D இன்டர்செக்ஷன் B யூனியன் C. இப்போ இது ரெண்டுக்கும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமன்? 7, 9, 11, 15. அவ்வளோதான். இதான் ஆன்சர்.